வணக்கம் நண்பர்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வத்தின் அறை பூட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் அவர்கள் பயணித்த பொழுது அவரது அறை என்று ஒதுக்கப்பட்டது. அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அதிமுகவிற்குள் வருவார் என்று பெருமளவில் அதிமுகவின் தொண்டர்கள், நிர்வாகிகள் நம்பிக்கை வைத்தார்கள். ஆனால் வருகின்ற சட்டசபை தேர்தல் இன்னும் 5 மாதங்களில் நடைபெறக்கூடிய நிலையில் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களது பெயரை உச்சரிக்கக்கூடாது, அவருடன் தொடர்பு கொள்ளக்கூடாது, அவருடன் நெருங்கி பழகக்கூடாது என்று எடப்பாடி ஏற்கனவே பொதுக்குழுவில் தீர்மானமாகவே போட்டிருந்தார். தற்பொழுது அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் ஓபிஎஸ் அவர்கள் பயன்படுத்தி வந்த அறை இதற்கு முன்பாக பூட்டப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த அலுவலகத்தை ஸ்டோரேஜாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றியிருப்பதாகவும், இதுவரை பூட்டப்பட்ட அலுவலகம் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களது பெயர் கொண்ட அந்த அலுவலகம் ஒருங்கிணைப்பாளராக அவர் பதவி வகித்த பொழுது அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த அறை தற்பொழுது ஸ்டோரேஜாக மாற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒருவேளை பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக வந்தால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமியே தான் அந்த அறையை மீண்டும் ஓபிஎஸ்ஸிற்கு வழங்குவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுகவின் எதிரி என்பது திமுக மட்டும்தான். ஆனால் ஏன் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரியவில்லை. தொடர்ச்சியாக ஓபிஎஸ்ஐ அவமானப்படுத்துவதும் அவரை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக தெரிவிப்பதும் யாருக்கு நல்லது? திமுகவிற்கா? இதனால் திமுகவிற்கு ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூடுதலாக வாக்குகளை தான் செயல்படுத்துகிறார். அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த போதும் சரி, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட போதிலும் சரி, தொடர்ச்சியாக அதிமுகவை வழிநடத்தியவர் ஓபிஎஸ் அவர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்தில் ஒருவராகத்தான் இருந்தார். ஏன் கூவத்தூரில் கூட சசிகலாவின் காலில் விழும்போது கூட ஓபிஎஸ் அவர்கள் தனது பதவியை தானாக முன்வந்து ராஜினாமா செய்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பயன்படுத்தி வந்த அறையை பூட்டு போட்டு சொன்னதும் எடப்பாடி தான். தற்பொழுது அந்த அறையை ஸ்டோரேஜாக மாற்றி வைக்க சொன்னதும் எடப்பாடி பழனிசாமி தான் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஓபிஎஸ் அதிமுகவில் மீண்டும் வரலாமா வேண்டாமா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.